சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 13வது நாள் உபவாச ஜபத்தில் ஒவ்வொரு ஜபத்திலையும் நம்ம வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு உபாத்தியா தொழில் செய்தவர்களை குறித்து தான் நமக்கு தியானிக்க போகிறோம். இந்த உபாத்தியா அப்படின்னு சொன்னால் இது யூத கலாச்சாரத்தில் இருந்தது, ரோமருடைய கலாச்சாரத்தில் இருந்தது. இதை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்த்து, இந்த ரெண்டு கலாச்சாரத்திலும், யூத கலாச்சாரத்திலும் உபாத்தியர்கள் எப்படி செயல்பட்டாங்க, ரோமருடைய கலாச்சாரத்திலும் உபாத்தியர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று பார்த்துட்டு, ஆண்டவர் 3 விதங்களில் நம்மளை நடத்துவார் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகும். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? சரி, கவனிக்கலாம். நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வரும் வரைக்கும் தான் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாமிடத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. உன்னுடைய சந்ததியில யாரு வருவாரு? கிறிஸ்து வருவார் என்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவனை ஏற்கனவே கொடுத்துட்டார். நியாயப்பிரமாணம் வருவதற்கு மோச மூலியமா கொடுப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாமிடத்துல கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு? உன்னிடத்துல இருந்து ஒரு சந்ததி தோன்ற கிறிஸ்துவ குறித்து வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆக எனக்கு கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் சேர்க்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, பல பாவத்தின் நிமித்தம் தான் நியாயப்பிரமாணம் சேர்க்கப்பட்டது. ஆக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆபிரகாமிடத்துல ஒரு சந்ததியை குறித்து நம்ம வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால ஆகவே தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணமானது தற்காலிகமான ஒன்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். பாவத்தை வெளிப்படுத்த கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம். பாவம்னா என்னன்னு தெரியல, இஷ்டம் போல பாவத்தை செஞ்சாங்க. பாவத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் எதை கொடுக்கிறார்? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ கொலை செய்யாது இருப்பாயாக, அப்ப பாவத்தை வெளிப்படுத்துவதற்காக எதை கொடுக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, அதாவது பாவத்தை வெளிப்படுத்துவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. ஆக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் என்று சொன்னா, தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வரும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்றார். அப்போ நியாயப்பிரமாணம் சேர்க்கப்பட்டது, பாவத்திற்கு அடையாளமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதை தவிர நியாயப்பிரமாணம் தற்காலிகமான ஒன்று, அது நிரந்தரம் அல்ல. இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன் இதை கலாத்தியா சபைக்கு சொல்றாருன்னா, கலாத்தியா சபையில யூத மார்க்கத்தார் வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், இல்லைன்னா நீங்க யாரா மாற முடியாது, தேவனுடைய பிள்ளைகளா மாற முடியாதுன்னு சொல்லி கலாத்தியா சபையில இருக்கிற விசுவாசிகளை இடர பண்ண நிமித்தமா இந்த காரியங்களை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னா, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய கிறிஸ்து வர வரைக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இப்ப 23 வந்து வாசிக்கலாமா? விசுவாசம் வருவதற்கு முன்னே சரி, கவனிக்கலாம். விசுவாசம் என்பது இயேசுவை குறிக்கிறது. உபாய்த்தியா போர்ட பாருங்க. உபாய்த்தி என்பது, கவனிக்கலாம், இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. இது எதை குறிக்குது? நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. இப்போ யூத கலாச்சாரத்திலையும் உபாய்த்தியாக்கள் இருந்தாங்க. கவனிக்கலாம், ரோம கலாச்சாரத்திலும் உபாய்த்தியாக்கள் இருந்தாங்க. இதை கவனிச்சாதான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம் புரியும். தேவ பிள்ளைகளே, முதலாவது உங்களுக்கு யூத கலாச்சாரத்தில் இருந்த
உபாத்தியாக்களை குறித்து சொல்லிட்டு பிற்பாடு ரோம கலாச்சாரத்துல இருந்த உபாத்தியாக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். யூத கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா திருமணம் ஆன உடனே குழந்தைகளை நம்ம பெற்றெடுத்துக் கொள்ளுவாங்க. யூத பெண்களுக்கு 15 வயது ஆன பிற்பாடு திருமணம் செஞ்சிடுவாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது மரியாம்மாவுக்கு வயது 15 வயது. கவனிக்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணும்போது மரியாம்மாவுக்கு 15 வயது. இயேசு கிறிஸ்து மரியாளிடத்துல பிறக்கும் போது அவங்களுக்கு 16 வயதாக காணப்பட்டது. ஆக தேவ பிள்ளைகளே, யூத கலாச்சாரத்தின்படி 15 வயதுல திருமணம் செய்திருவாங்க. 27 வயதுக்குள்ள வேகமா பிள்ளைகளை, அதாவது 10 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க சொல்லி வேகமா பெற்று எடுத்துக்குவாங்க. காரணம் என்னன்னா, யூத பெண்கள் சீக்கிரத்துல பலவீனப்பட்டு போறாங்க, பலட்சியம் ஆயிடுறாங்க. ஆகவே இவங்க சீக்கிரத்துல பிள்ளைகள் என்ன பண்ண பெற்று எடுத்துக்கோங்க. பெற்றெடுக்கணும். ஒரு குழந்தை பெற்ற பிற்பாடு மறு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள குழந்தை யார் இடத்துல கொடுப்பாங்கன்னா உபாய்த்தியா இடத்துல தான் நம்ம கொடுப்பாங்க. இந்த உபாய்த்தியா தான் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ப்பாங்க. அல்லேலூயா. குழந்தைகளை வளர்ப்பதற்கு யூதர்களுக்கு யாரு தேவைப்பட்டது? உபாய்த்தியாக்கள் தேவைப்பட்டது. அந்த குழந்தை அவங்க இடத்துல கொடுத்த உடனே தேவ பிள்ளைகளை குழந்தைகளை குளிக்க வைக்கிறது, அவங்கள வளர்க்கறது, இது எல்லாம் யாருடைய வேலைன்னா உபாய்த்தியாவுடைய வேலையாய் காணப்பட்டது. எது வரைக்கும் இந்த உபாய்த்தியாவுடைய வேலைன்னா, குழந்தை நடந்து தன் தாயினிடத்துல அம்மா அப்பான்னு வந்து நடந்து வந்து சேருகிற வரைக்கும் அந்த குழந்தையுடைய பொறுப்பு யாருடையதாக காணப்பட்டது? உபாய்த்தியாவுடைய பொறுப்பாக காணப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த உபாய்த்தியாக்கள் வேறொரு குழந்தை எடுத்துனவனா வளர்ப்பாங்க. இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இயேசு வர வரைக்கும் நியாயப்பிரமாணம் நம்ம யார் இடத்துல வழி நடத்தினா பிதாவின் இடத்துல வழி நடத்தினது. விசுவாசமாகி கிறிஸ்து வந்த பிற்பாடு நியாயப்பிரமாணம் தேவை இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மனா இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். சரி, ரோமுடைய கலாச்சாரத்துல உபாய்த்தியக்கள் எப்படி செயல்பட்டாங்கன்னா, ரோம் சாம்ராஜ்யத்துல வீட்டுல பாத்தீங்கன்னா அடிமைகள் என்ன பண்ண இருப்பாங்க. ரோமர்களுடைய வீட்டுல அதிகமான அடிமைகள் என்ன பண்ண காணப்பட்டாங்க. ரோமர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே பாருங்க, அந்த அடிமை பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பிறந்தவங்க அந்த பெண்ணிடத்துல கொடுத்துருவாங்க. பெண்ணிடத்துல கொடுத்துன உடனே குழந்தைய குளிப்பு வைப்பது, துணி உடுத்துவது, பாருங்க இந்த மூக்கை சுத்தம் செய்வது, தவறு செய்யும்போது குழந்தையை கண்டிப்பது, அடிப்பது, இது எல்லாமே அதாவது ரோம அரசாங்க, அதாவது ரோமர்களுடைய வீட்டுல இருக்கிற அடிமைகள் என்ன பண்ண பொறுப்பெடுத்து உபாய்த்தியக்களாக இருந்து இந்த பிள்ளைகளை என்ன பண்ண வளர்ப்பாங்க. எது வரைக்கும் வளர்ப்பாங்கன்னா, பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு போய் விடுகிற வரைக்கும் இந்த ரோம் அடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஆசிரியருடைய கரத்துல கொடுக்கிற வரைக்கும் உபாய்த்தாவுடைய பொறுப்பாய் யாருக்கு காணப்பட்டது? இந்த அடிமைகளுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. ஆனா சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற தகுதி யாருக்கு இல்லைன்னா அடிமைகளுக்கு இல்லை, உபாய்த்தியாக்களுக்கு இல்லை. ஆகவே பள்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் யாருடைய வேலையா இருக்கிறதுன்னா இந்த உபாய்த்தியாக்களுடைய வேலையாய் காணப்பட்டது. திரும்ப சொல்றேன், யூத கலாச்சாரத்துல சீக்கிரத்துல பலட்சியம் ஆயிடுறாங்க, பலவீனப்பட்டு போறாங்கன்னு சொல்லி வேகமா பிள்ளைகளை பெற்றெடுத்து குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு உபாய்த்தியாக்கள் தேவைப்பட்டாங்க வளர்க்கிற வரைக்கும். எது வரைக்கும் அவங்க வளர்க்கணும்னா அப்பா அம்மான்னு கூப்பிட்டு தாயின் இடத்துல நடந்து போகிற வரைக்கும் உபாய்த்தியாக்கள் தேவைப்பட்டது. ரோமனுடைய கலாச்சாரத்தின்படி கவனிக்கலாம், பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளியில சேர்க்கிற வரைக்கும் ஆசிரியருடைய கரத்துல கொடுக்கிற வரைக்கும் உபாய்த்தியாக்கள் தேவைப்பட்டாங்க. அந்த ரோமருடைய வீட்டுல இருக்கிற அடிமைகள் அவங்கதான் உபாய்த்தியாக்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவதான் அந்த பிள்ளையை சுத்தம் பண்றது, வஸ்திரம் உடுத்துறது, அந்த பிள்ளை தவறு செஞ்சா கடிந்து கொள்ளுகிறது, இது எல்லாமே இவங்கதான் செய்து ஆசிரியருடைய கரத்துல கொடுக்கிற வரைக்கும் இந்த உபாய்த்தியாக்கள் காணப்பட்டாங்க. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அடிமையை போல உபாய்த்தியாக்கள் காணப்பட்டது போல நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. ஆசிரியத்துல எப்படி கொண்டு போய் விட்டதோ அந்த உபாய்த்தியாக்கள் பிள்ளைகளை நம்ம கிறிஸ்துவனுடைய அதாவது தேவனிடத்துல நடத்தந்து இயேசு வருவதற்கு முன்பதாக எதுவாய் காணப்பட்டது? நியாயப்பிரமாணமாய் காணப்பட்டது.
இயேசு கிறிஸ்து வந்த உடனே இப்ப யார் நம்மளை பிதாவின் இடத்துல வழி நடத்துறது? கர்த்தராகிய இயேசு நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா சபைக்கு கிறிஸ்துவ முக்கியப்படுத்தி பேசுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, ரோமருக்கு என்ன நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும், ரோமருக்கு என்ன நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும், 1 கொரிந்தியர் 4:15 கொஞ்சம் வேகமா வாசிக்கலாமா? போதகனாகவும் கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை இங்கும் உபாத்தியா என்ற வார்த்தை என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். ரோமருக்கு என்ன நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்குள்ள எத்தனை உபாத்தியாக்கள் இருந்தாலும் தகப்பமார் இல்லையே. கவனிக்கலாம். உங்களுக்கு எத்தனையோ பேரு அதாவது உபாத்தியாக்கள் இருந்திருக்கலாம், சத்தியத்தை சொல்லி இருக்கலாம், புத்திமதி சொல்லி இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவனிடத்துல பெற்ற தகப்பன் யார் என்று சொல்லுகிறாரு? நான் என்று நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல காட்டுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம கூடங்க எவ்வளவு பேர் சத்தியத்தை சொல்றாங்க, போறோம், டிராக்ஸ் கொடுக்குறாங்க, ரட்சிக்கப்பட்டமா இல்லை. சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து பிறகு திருமுழுக்கு மூலியமாக நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 4:15 4:15 திரும்ப வாசிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் எத்தனையோ பேர் வந்து நமக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? தகப்பன்மார் அநேகர் இல்லையே. பாருங்க, எல்லாரும் சத்தியம் சொன்னவங்களாம் நமக்கு தகப்பனை மாறிட முடியாது. ஆவிக்குரிய தகப்பன் எல்லாருக்கும் நம்ம சபைக்கு ஒரே கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் தகப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. சபைக்கு ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னா உங்களை வழி நடத்துகிற போதகம் தான். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. தேவ பிள்ளைகளே, 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்றவன், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாக்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அல்லேலூயா. அப்போ சபைக்கு ஆவிக்குரிய தகப்பன் யாரு? போதகர் தான். சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து தான். அல்லேலூயா. அதனால ஊழியக்கான இடத்துல எதையும் மறைக்க கூடாதுங்க. வந்து சொல்லி ஆலோசனை பெற்று கர்த்தருடைய பிள்ளைங்க கடந்து போனோம். சரி, கவனிக்கலாம். அப்போ இன்றைக்கு எதை பார்த்தோம் சொன்னா, உபாத்தியாய் தொழில் செய்கிறவர்களை குறித்து பார்த்தோம். இவங்களுடைய வேலையே என்னன்னா பிள்ளையை பராமரித்து வளர்க்கிற வேலை தான் இந்த உபாத்தியாக்களுடைய வேலை என்று யூத கலாச்சாரத்திலையும் பார்த்தோம், ரோமருடைய கலாச்சாரத்திலையும் பார்த்தோம். சரி, ஒரே ஒரு தலை போட்டுக்கலாமா? நடத்துவார் என்ற ஒரு தலை போட்டுக்கலாம். முதல் காரியம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமா வாசிக்கலாம். மெய்ப்பனை போல மேய்ப்பார் அல்லேலூயா. கவனிக்கலாம். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி யூத ஜனங்களுக்கு கிறிஸ்துவை யாரா காட்டுகிறார்னா மெய்ப்பனாக காட்டுகிறார். குட்டிகளை தமது புயத்தினால சேர்த்து தமது மடியில சுமது. குட்டி ஆடுகளை புயம் சொன்னா இந்த பகுதி கையில் இருக்கிற இந்த பகுதி தான் புயம். இதை சேர்த்து மடியில சுமந்துக்குன்னு கரவலாடை எப்படி நடத்துறாருன்னா மெதுவாய் நடத்துகிறார். ஏன் கரவலாடை மெதுவா நடத்துவாங்கன்னா வேகமா நடத்துனாங்கன்னா மடி, அதாவது ஆட்டுடைய மடி 2 தொடையில அடிபட்டு பால் சின்னா அதுக்கு வந்து வலி உண்டாகும். ஆகவே என்ன பண்ணுவோம்னா மெதுவா கரவலாட என்ன பண்ணுவாங்க, மெய்ப்பங்க நடத்துவாங்க. ஆக தேவ பிள்ளைகளே, நம்முடைய மெய்ப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் நம்ம எப்போ எங்க எப்படி நடத்தணுமோ அவருக்கு நல்லா தெரியும். நம்ம ஆண்டவருக்கு ஒரு மேப் போட்டு கொடுக்கூடாது. கர்த்தாவே நான் இப்படி இருந்தா அப்படி ஆயிடும், அப்படி இருந்தா அப்படி போயிடும் சொல்லி ஆண்டவருக்கு நம்ம பிளான் போட்டு கொடுக்கூடாது. ஆண்டவர் மெய்ப்பன். அல்லேலூயா. ஆண்டவர் மெய்ப்பங்க. நீ கரவலாடா இருந்தா உன்னை எப்படி நடத்தணும்னு தெரியும்.
நீ குட்டி ஆடா இருந்தா நீ உன்னை எப்படி நடத்தணும்னு தெரியும். நீ சென ஆடா இருந்தாலும் உன்னை எப்படி நடத்தணும்னு சொல்லி மெய்ப்பனாக்கி தேவனுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நம்ம கர்த்தருக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு நம்ம போயிட்டு இக்கட்ல மாட்டின்னு அவஸ்தைப்படக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்துல வச்சுட்டு, கர்த்தாவே நீர் என் மெய்ப்பன், நீர் என் தகப்பன், நீர் என்னுடைய ஆதரவு, நீர் என்னுடைய அதாவது சத்திய தேவன், நீர் என்ன நடத்துதப்பான்னு சொல்லி ஆண்டோடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மளை நன்றா நடத்துவார். அப்ப கரவல் ஆடுகளை கர்த்தர் எப்படி நடத்துறாரா? மெதுவா நடத்துவார். அதனால தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவருக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுக்காதீங்க, துக்கப்படுவார் அவரு. ஆண்டவருக்கு ரூட்டு போட்டு நம்ம கொடுக்க கூடாதுங்க. சிலர் சொல்லுவாங்க, மோசே கர்த்தருக்கு ஆலோசனை கொடுத்தா இந்த ஜனங்களை அழிக்காதுன்னு சொல்லி திறப்புல நின்னாரு. அவரு ஆலோசனை சொல்லி கர்த்தர், மோசே கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ல திறப்புல நிற்கிறார். ஆண்டவரே இந்த ஜனத்தை நீர் அழிப்பீரானா என் பேர் என்ன பண்ணுங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க என்றார். காரணம் என்னன்னா, மோசேக்கு ஒரு தூர தரிசனம் இருந்தது, போகிற இந்த சந்தையில் தான் கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி. அதனால ஜனங்களுக்காக திறப்புல நின்னார். ஆக தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யாரை எப்படி நடத்தணுமோ நல்லா நடத்துவாருங்க. நீங்க ஆண்டுடைய கரத்துல அடங்கியிருந்தா போதும். ஒரு மேய்ப்பனுடைய கரத்துல எப்படி ஆடு அடங்கி இருக்கிறதோ அது போல அவருடைய கரத்துல நீங்க அடங்கி இருந்தா போதும். ஏற்ற வேலையில என்ன நமக்கு செய்யணுமோ, சுகமா, சமாதானமா, திருமணமா, பிள்ளை பெற்றா, உயர்வா, வேலையா, எல்லாவற்றையும் நேர்த்தியா கத்த செய்வாருங்க. அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது வாங்க கவனிங்க, நமக்குள்ள சத்திய ஆவியானவர் இருப்பாரனா, இது வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துங்க என்ன பண்ண தீர்க்க தரிசனம் சொல்ற சீஷர்களுக்கு. ஆவியானவர் வந்துட்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து பரமேறி போனோன்னு பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்துட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம நடத்துறார். பிதாவின் வலது பக்கத்துல கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசின்னு இருக்கிறார். நம்ம இடத்துல இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உன்னை எப்படி நடத்துவாரா? வாசிங்கம்மா. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், பாருங்க, பிதா என்ன சொல்றாரோ அததான் உன்னிடத்துல சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ண அறிவிப்பார். அப்ப ரெண்டாவது காரியம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உன்னை என்ன பண்ணுவாரு? நடத்துவாருங்க. முதல் காரியம், உன்னை கர்த்தர் மெதுவா நடத்துவார். அதனால நம்ம யாருடைய கரத்துல அடங்கி இருக்கணும்? ஒரு மெய்ப்பனுடைய கரத்துல ஆடு அடங்கி இருக்கணுங்க. இதைதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடு என் சத்தத்துக்கு என்ன கொடுக்குது? செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாருங்க. நீங்க உண்மையானவே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாருன்னா, தேவ ஆவியானவர் நடத்தப்படுகிற ஊழியக்கான விசுவாசிகளாக இருப்பீர்கள்னா, நீங்க எதில தான் நடப்பீங்கன்னா சத்தியத்துல தான் நடப்பீங்க. சத்தியத்துக்கு மாறா நடக்கிறீங்கன்னா அது நல்ல ஆவி கிடையாதுங்க, அது வேறொரு ஆவி. அது தள்ளப்பட்ட ஆவி தள்ளப்பட்ட ஆவினால நடத்தப்படுங்க. எனக்கு எத்தனையோ ஊழியக்காரர் தெரியுங்க, பைபிளை எடுத்தாங்கன்னா அப்படியே லெஃப்ட் ரைட்டுன்னு உள்ள போவாங்க. ஆதியாமத்திலேருந்து வெளிப்படத்துல விசேஷத்துலேருந்து அவ்வளோ தெளிவாக போதிப்பாங்க. வாழ்க்கை பார்த்தா விபச்சாரத்தில் இருக்குது. ஆவியானவர் நடத்துறாரா? இல்லைங்க, கர்த்தர் நடத்துவாரானா அவங்களுக்கு அந்த வாழ்க்கைய இருக்கவே இருக்காதுங்க. அவர் உன்னை விட மாட்டாருங்க. சத்திய ஆவியானவர் எதில் தான் நடத்துவாரு? சத்தியத்துக்குள்ளதாங்க நடத்துவாரு, சத்தியத்துக்குள்ளதாங்க நடத்துவாரு. அதுக்கு பேர் தாங்க அவர் சத்திய ஆவியானவர். அவர் உங்களிடத்துல வரும்போது அவர் உங்களை போதித்து என்ன பண்ணுவாரா? நடத்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகளை, நம்ம வழி விலகி போறோம் அப்படின்னா நம்மளை யார் நடத்துறதுன்னு பாருங்க. சிலர் மனுஷால் நடத்துவாங்க. மனுஷால் நடத்துவாங்கன்னா மனுஷனுக்கு பிரியமானபடி நடந்து இருப்பாங்க. சிலரை பாவம் நடத்துமானா பாவத்தினுடைய எல்லா காரியமும் அவங்களிடத்துல காணப்படும். சின்ன பாவமும் பெரிய பாவமும், பாவம் பாவம் தான்.
நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கை கொண்டு ஒன்றில் தவறுவானா அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நம்மளை யார் நடத்துறாருன்னு பாருங்க. இப்போ ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்துக்கு ஒன்றையும் செஞ்சல, கிறிஸ்துவங்களுக்காக ஒன்றையும் செய்யல, பாட்டு பாடி தன்னை பெரிய ஆளா சம்பாதிச்சிட்டாரு. எந்த பெரிய ஊழியக்காரங்க புத்திமதி சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா அவருடைய பாவம் வெளிரங்கம் ஆயிடுச்சு. போலீஸ் தேடுது. எதுக்காக சொல்ல வரன தேவ பிள்ளைகளை, உன்னை என்ன ஆவியானவரால் நடத்தப்படும்னா நீ சத்தியத்தின்படி தாங்க நடத்துவ, சத்தியத்தில் தாங்க இருப்ப. அதுதாங்க எந்த சபை, எந்த ஊழியக்காரன், எந்த விசுவாசி சத்தியத்தில் நடக்கிறாங்களோ அவங்கள ஆவியானவர் நடத்துறான்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14. கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கவனிக்கலாம், ஒரு பாதையில விட்டு போற தேவன் இல்லைங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் நம்மளை மரண பரியந்தான் நடத்துவார். ஆமாங்க, கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டாருங்க. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மனுஷன் பாதையில விட்டு போயிடுவான், அல்லது உன் கையில ஈரம் இருக்கிற வரைக்கும் உன் கூட இருப்பாங்க, உன்னை மறந்துடுவாங்க. ஆனா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் நம்முடைய தேவன் மரண பரியந்தான் நம்மளை நடத்துவாருங்க. உன்னை ஒன்றத்துக்கும் குறைவில்லாத கர்த்தர் நடத்துவார். அதனால மனுஷன் மேல் நம்பிக்கை இருப்பதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனையும் பிரபுக்களையும் நம்பாதிருங்க, அவங்களுடைய ஆவி அவங்கள விட்டு பிரியும், அவங்களுடைய எண்ணங்கள் அந்நாட்களில் போயிடும் சொல்லப்பட்டு இருக்கிற. அதனால யாரை மட்டும் நம்பணும்? கிறிஸ்துவ மட்டும் நம்பணுங்க. நம்புவீங்களா உங்களை மரண பரியந்தான் கர்த்தர் நடத்துவாருங்க. ஏன்னா என் பையன் பார்க்கல, என் பொண்ணு பார்க்கல, எங்கள் பெரியப்பன் பார்க்கல, எங்கள் மாமன் பார்க்கல, அவங்களாம் பார்க்கவே தேவையில்லைங்க. கர்த்தர் உன்னை மரண பரியந்தான் அவங்களுக்கு முன்பாக மேன்மையாக நடத்துவார். ஆண்டவரை மட்டும் நம்பினா போதும். ஆமே. சரி, முதல் காரியம், நம்ம கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஆடுகளா இருப்பீர்கள்னா உங்களை மெதுவா எங்க எப்படி நடத்தணுமோ அங்க கர்த்தர் நடத்துவார். ரெண்டாவது, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாருன்னா அவர் சத்தியத்துல மட்டும்தான் நடத்துவார். மூன்றாவது, நீங்க கர்த்தரை நம்புவீர்கள்னா உங்களை மரண பரியந்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நடத்துவார். முழங்கால் படி இல்லாமா ஜெபிக்கலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஒரு பிரசன்னமா தயவு ஆண்டவரே உங்களோடு இருக்க என் தேவனே நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த கான்பஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசீர்வதிங்கய்யா. தொடர்ந்து ஒரு கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.